திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பெருமான் திருவருள் கருணையினாலே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் 2ஆம் திருமுறை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சிவத்திரு சிவனகம் வரலரசி அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று திருப்பள்ளி எழுச்சியோட நிகழ்ச்சியை துவங்குவோம். ஐயா துவங்கலாம். ஐயா சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். திருப்பள்ளி எழுச்சி யார் பாடுறாங்க? சித்தராம் வந்திருக்காங்களா? அடியன் பாடுறையா? நான் அம்மா வரல. பாருங்க. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் தூரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரதர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனர் கருவூர தெல்ல பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாளி அமுதர் மறுபு புருடோத்தமர் சேதிராயர் மூல மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் உளிர்கீரர் கல்லாடனார் உன் கபீலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஒங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 2ஆம் திருமுறை. நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்னைக்கு 48வது நாள். ஒரு மண்டலம் முடிஞ்சிச்சு. மாட்டு பலனை தொடங்கினா ஜனவரியில 16 நாள், பிப்ரவரியில 29 நாள், 45, இன்னைக்கு மார்ச் 3, இன்னைக்கு 48வது நாள். ஒரு மண்டலம் சரியா. வாழ்க வாழ்க. இன்னைக்கு நம்ம படிக்க போறது திருச்சிக்கல் என்ற தலம். சிக்கல் வெண்ணைப்பிரான் திருவாரூர் பக்கத்துல இருக்குது. இங்க இந்தாள பண்ணிலே பகற்பெண் 4 என்ற வகையில 9 நாழிகை, 9லிருந்து 12 நாழிகைக்குள்ள அந்த 9:36 10:47 நேரத்துக்குள்ளே இந்தோள பண்ணிலே பாடக்கூடியது. இந்த தலமாகிய சிக்கல் காவிரியுடைய தென்கரையில 83வது தலமாக திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில அமைந்துள்ளது. இங்க இருக்கிற சாமிக்கு வெண்ணை பிரான்னு பேரு. ஆனா அத இப்ப நவநீத கிருஷ்ணனை மாத்தி வச்சிருக்காங்க. அம்பாள் வேல் நடுங்கண்ணி,
ஆனா இந்த தலத்திலையும் திருப்பரங்குன்ற மாதிரி சிக்கலுக்கு அந்த முருகன் தான் ரொம்ப விசேடம். ஆனா சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கார வேலை சிவனை வழிபட்ட இடம் என்பதுதான் மரபு. ஆனா எல்லா சிறப்பும் அந்த சிங்கார வேலை தான் செய்வாங்க. பெருமான் வந்து வெண்ணெய் பிரானாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 467. நன்றிங்கய்யா. திரு சிக்கல் என்ற பதியை இடம் சுட்டி பெரிய புராண பாடலிலே தெய்வ சேக்கிழார்வர்மன் காட்டிய பாடல் வரிசை எண் 467. அந்த பாடல் திருச்சிற்றம்பலம். கலிகானல் மருங்கனையும் கடல் நாசி அது நீங்கி கங்கை ஆற்று துளிகானல் வேணியர்தம் பதி பலவும் பரவி போய் தோகை மார்தம் விழிகாவி மலர் வளன கீழ்வேலூர் வேமலர் கலல் வணங்கி ஏத்தி ஒளிகாதல் தமிழ் மாலை புனைந்தருளி அங்ககன்றார் மூதூர் நின்றும். திருச்சிற்றம்பலம். கடல் நாகை காரோணம் என்று சொல்கிற நம்ம தாமரை அங்கதான் இருக்காங்க. இப்போ அந்த கடல் நாகை காரோணத்தை வழிபட்டு விட்டு அங்கிருந்து நேராக இங்கே சிக்கல் வந்து வழிபட்டு அதுக்கப்புறம் கீழ்வேலூர் சென்று வழிபடுகிறார் என்று அந்த வழிபட்ட திருஞாக வழிபட்ட முறைகளை எல்லாம் விளக்குகிற அந்த பெரிய புராண பாடல். இதுல முதல் பாட்டு. வானுலாவும் மதி வந்துலாவும் மதில் மாளிகை தேனுலாவு மலர் சோலை மல்கும் திகழ் சிக்கலுள் வேனல் வேளி விழித்திட்ட வெண்ணை பெருமானடி ஞானமாக நினைவார் வினை ஆயின நையுமே. இரண்டாவது பாட்டு. மடங்கொள் வாழை குதி. மடங்கொள் வாழை குதிகொள்ளும் மணமலர் பொய்கை சூழ் இடங்கொள் மாமரையோர் அவர் மல்லிய சிக்கலுள் விடங்கொள் கண்டத்து வெண்ணை பெருமானடிமேவியே அடைந்து வாழும் அடியார் அவர் அல்லலருப்பரே. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல வெண்ணை பெருமானை வந்து வேனல் வேனை விடைத்திட்ட இந்த காமனை எரித்து சொல்கிறார். இங்கே விடங்கொள் கண்டன் என்ற நீலகண்டனை குறிப்பிடுகிறார். மூன்றாவது பாடல் நீல நெய்தல். வாங்க ராஜா ஐயா, வாங்க சாமி. நீலம் நெய்தல் நிலவி மலரும் கனை நீடிய சுனை நீடிய சேலும் மாலும் கழனி வளம் மல்கிய சிக்கருள் வேல் ஒன்ன கண்ணீனானை ஊர்பாகன் வெண்ணை பிரான் பால்வண்ணன் கடல் ஏத்த நம் பாவம் பறையுமே. பால்வண்ணன் கடல் ஏத்த நம் பாவம் பறையுமே. வேலன் கண்ணாலை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிற வெண்ணை பிரான் என்று பாடுகிறார். நான்காவது பாட்டு கந்தமுந்த. கந்தம் உந்த கைரை பூத்து கமிழ்ந்து சேரும் மொழியில் சென்று வண்டின் இசை பாடல் மல்கும் திகழும் சிக்கலும் பெண்ணீர் நீற்று அண்ணல் பெண்ணை பிரான் விரையார்கள் சிந்தை செய்வார் வினையாயின தேய்வது திண்ணமே. சிந்தை செய்பவர் வினையென தேய்வது திண்ணமே. எங்க பெருமா வெண்ணை பிரான் வெந்த வெந்நீரணி அண்ணல் அவனே மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து ஐந்தாவது பாடல் மல்குல் தங்கும் மங்குல் தங்கும். பரிமளம்மா வாங்க. மல்குல் தங்கும்
மறையோர் கண்மாடத் தையலே மிகு மல்குள் தங்கும் மறையோர் கண்மாடத் தையலே மிகு எங்கு தூங்க பொழிற் செல்வ மல்கும் திகழ் சிக்கலுள் தெங்கு தூங்க பொழிற் செல்வ மல்கும் திகழ் சிக்கலுள் வெங்கண் வெள்ளேருடை வெண்ணை பிரானடி மேவலே வெங்கண் வெள்ளேருடை வெண்ணை பிரானடி மேவலே தங்கு மேற்சர தந்திருநாளும் அகையுமே தங்கு மேற்சர தந்திருநாளும் அகையுமே. இங்க வெண்ணைப்பிரான் வெங்கண் வெள்ளேறு உடை என்று வெள்ளை எருதேறி வருகிறான் அறத்தின் அடையாளம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வண்டிரைத்து மதுவுமே. 6வது பாட்டு. முனுசாமி ஐயா வாங்கய்யா. வண்டிரை தமது விம்மிய மாமல பொய்கை சூர் தெண்டிரை கொல் புனல் பந்தொழுகும் வயசிக்கலுள் விண்டிரைத்த மலராத்திகள் வெண்ணை பிரானடி கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே பிண்டிரைத்து மலராட்டிகள் வெண்ணை பிரானடி கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே. வாயினம் சித்தம்பரம். வெண்டிரைத்த மலராள்கள் என்று இங்க வெண்டு என்பது திருமாலை குறிக்கும். அதனால திருமால் வழிபட்ட மலரை தன்னுடைய திருவடியின் கீழே கொண்டுள்ள வெண்ணைப்பிரான் என்று திருமால் வழிபட்டதை இங்க குறிப்பிடுகிறார். வாழ்க முன்னு மாடம். 7வது பாட்டு. வாங்க லலிதா தம்பதிகள் வாங்க. சிவாய நம. நமச்சிவாய ஐயா. வாழ்க வாங்க. முன்னு மாடமதில் மூன்றுடனே எரியாய் விழ துண்ணுவார் வெங்கனை ஒன்று செலுத்திய சோதியான் துண்ணுவார் வெங்கனை ஒன்று செலுத்திய சோதியான் சென்னல் ஆறும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமானடி சென்னல் ஆறும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமானடி உன்னி நீடமன மேதினையாய் வினை ஓயவே உன்னி நீடமன உன்னி நீடமனமே நினையாய் வினை ஓயவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. சென்னாலாரும் வயல் சிக்கல் என்று சொல்லி அங்கே நல்ல காவிரி ஆறு ஓடுகிற நல்ல வளமான பூமி. அதனால அங்கே சென்னல் விளைகிற பூமியாக இந்த சிக்கலை காட்டுகிறார். வாழ்க தெற்றலாகிய. 8வது பாட்டு. தெற்றலாகிய தென்னலங்கைக்கிரை வன்மலை பற்றினான் முடி பத்தொடு தோள்கள் நெறியவே செற்ற தேவனஞ்சிக்கல் வெண்ணை பெருமானடி உற்று நீதியனை யனைவாய் வினையாயின ஓயவே உற்று நீதியனையாய் வினையாயின ஓயுமே. திருச்சிற்றம்பலம்.
ராவணனை சற்ற தேவனாகிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி கையிலேயமலை அசைத்த போது ராவணனை அவரை ஒடுக்கிய செய்தியை குறிப்பிடுகிற இந்த பாடல். அதனால அந்த தோல் நெறியவே செற்ற தேவன் என்று பெருமானை கொடு வாழ்க. மாலினோடு அருமாமரை 9வது பாட்டு. வாங்க செண்பகவல்லி அம்மா வந்தவாசி. திருச்சிற்றம்பலம் ஐயா, அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். மாலினோடு அருமாமறை வல்ல முனிவனும் கோலினார் குறுக சிவன் சேவடி கோலியும் சீலம் தாம் அறியார் திகழ் சிக்கல் வெண்ணெய் பிரான் பாலும் பல்மலர் தூவ பறையும் நம் பாவமே சீலம் தாமறியார் திகழ் சிக்கல் வெண்ணெய் பிரான் பாலும் பல்மலர் தூவ பறையும் நம் பாவமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சீலம் என்று சொல்கிற இந்த சரியை தொண்டுக்குரிய அடியார்கள் நிறைந்திருக்க இடமாக இந்த திருச்சிக்கலை காட்டுகிறார். 10வது பாட்டு. பட்டை நல் துவராடை. ஐயா ஐயா பாட சொல்லட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. வாங்கம்மா வந்தா பேரா வாங்க. பாட சொல்லுங்க. பட்டை நல் துவர் ஆடை நாரோடும் பாங்கிலா கட்டு அமன் கழுக்கள் சொல்லினை கருதாது நீர் சிட்டன் சிக்கல் வெண்ணை பெருமான் செழுமாமரை பட்டன் சேவடியே பணிமின் பிணி போகவே பட்டன் சேவடியே பணிமின் பிணி போகவே. திருச்சிற்றம்பலம். சிட்டன் வெண்ணை பிரான்னு சொல்லி பெருமான் நம்மை சிட்டாக இருந்து ஆட்கொள்கிறான். விரைவிலே நம்மை ஆட்கொள்வதற்கு அடையாளமாக சிட்டன் என்று சொல்லுகிற ஒரு மரபு. வாழ்க. கந்த மாமலர் கந்தமார். நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கந்தமார் பொழிற் காழியுள் ஞான சம்பந்தன் நல் கந்தமார் பொழிற் காழியுள் ஞான சம்பந்தன் நல் செந்தன் பூம்பொழிற் சிக்கல் வெண்ணை பெருமானடி சந்தமா சொன்ன செந்தமிழ் வல்லவர் வாலிடை வெந்த நீரணியும் சந்தமா சொன்ன செந்தமிழ் வல்லவர் வானிடை வெந்த நீரணியும் பெருமானடி மேவாரே வெந்த நீர் அணியும் பெருமானடி மேவாரே. சந்தமா சொன்ன செந்தமிழ் ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த செந்தமிழ் வல்லவர் வெந்த நீரணியும் பெருமான் அடிமேவுவர் என்று பதிகப்பலன். இந்த பாட்டுல இந்த பதிகத்துல ஒரு பாட்டிலுமே பதிகப்பலன் சொல்லியிருக்கிறார். பால்வண்ணன் கடலேத்த பாவம் பறையும் ஒரு பாட்டிலுமே சொல்லியிருக்கார். ஞானமா நினைவார் வினை நையுமே அடைந்து வாழ்வின் அல்லலறுப்பார்களே பால்வண்ண கடலேத்தும் பாவம் பறையுமே சிந்தை செய்வார் வினையாயின தேயுமே. அப்புறம் தங்குமேல் சரதம் நாளும் தங்குமே என்று ஒரு கரைந்து கண்டுரைத்து கணமே மதியாய் கதியாகவே உன்னினிடம் மனமே நினையாய் வினை ஓயவே என்று. அப்புறம் உற்று நீ நினையாய் வினை ஓயவே. அதுக்கப்புறம் பாலும் மண்மலர் தூய் பாவம் பறையுமே பட்டன் சேவடி பணிமின் பணி போமே என்று ஒரு பாட்டிலையும் இவர் பெருமானை வழிபடுகிற அந்த பலனை சொல்லி இறுதியான கடைக்காப்பிலே அந்த செந்தமிழ் வல்லவர்கள்
பெருமானுடைய இந்த இதெல்லாம் இந்த வினையெல்லாம் போற்றிருக்கா பெருமானுடைய திருவடியை சேர்வதற்கு. அதனாலே அந்த வெந்த நீரடியும் பெருமான் திருவடியை நாம் மேவலாம் அடையலாம் என்று சொல்லி முடிக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பதிகம் திரு மழபாடி. அந்த மழபாடியில இந்தளப்பண் பகற்பண் 9 12 நாழிகையில 9 36 10 44 இந்தோளப்பண்ணிலே பாடக்கூடிய அந்த பண் அமைப்பு இது. காவினுடைய வடகரையில 54வது தலமாக திருவையாற்றுக்கு வடவேற்கே உள்ளது. சாமி வைரத்தூணாதர், அம்பாள் அழகம்மைன்னு சொல்லுவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் 307. நன்றிங்க. மலபாடி தலம் சென்றடைந்த திருஞான சம்பந்தர் திருக்கோயிலின் உள்ளே சென்ற பின்னர் அருளிய திருப்பதிகம் கலையும் வல்வினை என்று தொடங்கும் பதிகம். இந்த தலத்தினில் பல நாட்கள் தங்கியிருந்த ஞான சம்பந்தர் இறைவனுக்கு சொல்மாலை தொடையணிவித்து இறைவனை துதித்து பாடினார் என்று சேர்க்கிறார் பெரிய புராணத்தில் இடம் சுட்டி பாடிய பாடல் வரிசை எண் 307. அதற்கான பெரிய புராண பாடல். திருச்சிற்றம்பலம். மலபாடி வைரமாந்தூன் அமர்ந்து மகிழ் கோயில் வளம் கொண்டெய்தி செலுவாச மலர் கமல சேவடி கீழ் சென்று தாழ்ந்து எழுந்து நின்று தொழுது ஆடி பாடி நரும் சொல் மாலை தொடை அணிந்து துதித்து போந்தே ஒளியாத நேசமுடன் உடையவரை கும்பிட்டு அங்கு உறைந்தார் சின்னாள். திருச்சிற்றம்பலம். அப்ப திருமழபாடியிலே பெருமானுடைய திருக்கோயிலை வலம் அவனுடைய அந்த திருவடியிலே விழுந்து தாழ்ந்து எழுந்து தொழுது ஆடிப்பாடி இந்த பாடலை இந்த பதிகத்தை அருளினார். தொழுது ஆடிப்பாடி அருளினார் என்று சொல்கிறார் சேர்க்கிறார். ஆடலும் பாடலுமாக அமைந்த பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க. களையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே கருதார் பூரம் உளையும் பூசல் செய்தான் உயர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சுரம் வாங்கியைதான் மது தும்பி வண்டு அளையும் கொன்றையந்தார் மழபாடியுள் அண்ணலே. வண்டு அளையும் கொன்றையும் தார் மழபாடி அண்ணலே. அந்த மழபாடி அண்ணல் என்ன பண்றான்? வண்டுகள் மொய்க்கிற கொன்றை மாலை தேன் எடுத்து தேனுக்காக மொய்க்கிற வண்டுகள். அதுக்காக எங்க இருக்குதா அந்த தேன் கொன்றை மாலை. அந்த கொன்றை மாலையை அணிந்த மழபாடி வைரத்தூண் என்று சொல்லி ஞான சம்பந்தர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் காட்சிலா 2வது பாட்டு. செல்வம் வாங்க. காட்சிலாத பொன்னோக்கும் கணவைரத்திரல் ஆச்சிலாத பளிங்கனன் நஞ்சும் முன்னாடினான் பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகால் பேணுமின் வாச்ச மாளிகை சோழ் மழபாடியை வாழ்த்துதுமே. பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகால் பேணுமின் வாச்ச மாளிகை சூழ் மழபாடியை வாழ்த்துதுமே. திருச்சிற்றம்பலம். பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகால். சும்மா வளவளன்னு பேசிடுவாண்டா, பெருமானுடைய புகழை பாடுங்கள் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். பேச்சுல 2 வகை. ஒண்ணு, பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை பிறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன் என்று அப்பர் சாமி பாட்டு. பேசினா அடுத்தவங்கள புறஞ்சொல்லு, நம்ம குறைய மறந்துட்டு அடுத்தவங்க குறை மட்டுமே சொல்றத அப்படி அந்த மாதிரி கொடுமையை நான் செய்து கொண்டிருந்தேன். எங்க சமணத்துல சொல்ல அப்படி செய்து கொண்டிருந்தேன்னு அப்பர் சாமி பாட்டு. அதுவே மாணிக்கவாசகர் வேற மாதிரி பாடுவாரு. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி. அந்த மணிவார்த்தை பேர் தான் அதுக்கு மாணிக்கவாசகர் பேர் வந்தது. அதனால அந்த பேச்சு என்பது இறைவனுடைய புகழாக இருக்க வேண்டும். இதை அறியாத பேதைகளே என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. உரங்கெடுப்பவனம் 3வது பாட்டு. ஆண்டாளம்மா. சிவாய நமயா. திருச்சிற்றம்பலம். உரம் கெடுப்பவன்
ஒம்பர்களாயவர் தங்களை புறம் கெடுப்பவன் உம்பர்களாயவர் தங்களை பரம் கெடுப்பவன் தந்தை உண்டு பகலோந்தனை முரண் கெடுப்பவன் முப்புறம் தீயழ செற்ற முன் முரண் கெடுப்பவன் முப்புறம் தீயழ செற்ற முன்வரம் கொடுப்பவன் மழப்பாடியுள் வள்ளலே வரம் கொடுப்பவன் மழப்பாடியுள் வள்ளலே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் சாமி. சிவசிவா. புறங்கெடுப்பவன் ஒம்பர்கள் ஆயவன் என்று சொல்லி அந்த அசுரர்களை துன்புறுத்திய தேவர்களை துன்புறுத்தி அரக்கருடைய உரங்கெடுப்பவன். அதனாலே பின்னாலே தேவர்களுக்காக அந்த நஞ்சை உண்டவன் அவன் நமக்கு வரங்களை கொடுப்பவனாகவும் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 4வது பள்ளமார் சடையில். கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா சிவா. அழியார் பெருமக்களின் நன்றி. சிவா சிவா சிவா. 294. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பல்லமாத்தழையில் உழையே அடைய புழல் வெள்ளம் ஆதரித்தான் விடையேறிய வேதிய வள்ளல் மாமழபாடியுள் பயமருந்தினை வள்ளல் மாமழை பாடையுள் மேய மருதினை உள்ளம் ஆதரி மின்விடை உள்ளம் ஆதரி மின்விடை ஆயன ஓயவே உள்ளம் ஆதரி மின்விடை ஆயன ஓயவே. வணக்கம். அந்த மழைபாடி பெருமான் தான் உண்மையான வள்ளல். அவன் தான் நம்ம கேட்காமலே நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நம்ம செய்து கொண்டிருக்கிறான். நம்மை அறியாமலேயே நமக்கு பல்வேறு உதவிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாம் அதை உணர்வதில்லை. அதை உள்ளத்தால் உணர வேண்டுமென்றாக அந்த வள்ளலை உள்ளம் ஆதரிமின் அதனாலே நம் வினை ஓயும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. தேனுலாமலன். 109 முடியுது நம்பர். அவர் பேசுறீங்க வரீங்க பாடுறீங்களா? 227 ஃபோன் நம்பர் முடியுது. உங்க நம்பரு பேர் உங்க பேர் தெரியல எனக்கு. பாடுறீங்களா? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். 46 41 109. ஐயா சாமசிவி அந்த பேர் தான் எனக்கு. ஆமாங்க, நம்பர் மட்டும்தான் இருக்கு. நம்பர் மட்டும் போட்டு பாட முடியுமா? இருக்கீங்களா? சரிங்க. கேட்பவர் மட்டும் தான் நினைக்கிறேன். சரி வாங்க உமா அம்மா வாங்க. தேனுலாம் மலர்கொண்டு மெய் தேவர்கள் சித்தர்கள் தேனுலாம் மலர்கொண்டு மெய் தேவர்கள் சித்தர்கள் பால்நெய் அஞ்சுடன் ஆட்டமுன் ஆடிய பால்வண்ணன் பால்நெய் அஞ்சுடன் ஆட்டமுன் ஆடிய பால்வண்ணன் வான நாடர்கள் வான நாடர்கள் கைத்தொழும் மலப்பாடியும் எம் கோணனை நான்தோறும் கும்பிடவே குறி கூடுமே. வான நாடர்கள் கைத்தொழும் மலப்பாடியும் கோன்மானை நாள்தோறும் கும்பிடவே குறி கூடுமே. சிவாயினம். பால்னை அஞ்சுடன் ஆட்டும் பால்வண்ணன். அப்ப பால்ல அபிஷேகம் பண்ணலாம், தயிர்ல பண்ணலாம், நெய்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் அஞ்செழுத்தாலும் அவனை ஓதிக்கிறான். ஏன்னா அவன் அஞ்செழுத்தின் உருவமாக திகழான். அதனாலே அவனை அஞ்செழுத்து ஓதி ஆட்டுதல் என்ற ஒரு மரபு.
அந்த வகையிலே பால் நெய் அஞ்சுடன் அப்படி ஆட்டுவது எப்படின்னா நாள்தோறும் செய்யணும் என்று சொல்கிறார். நாள்தோறும் கும்பிட குறி கூடுமே. நம்முடைய குறிக்கோளாக என்ன குறிக்கோள் அந்த குறிக்கோள் நமக்கு கைகூடும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. தெரிந்தவன் புறம் மூன்றுடன். 6வது பாட்டு. தேவா கேமிங் ஐயா பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? அவருக்கும் வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். சிவாய நம்ம சாம்சு ஐயா நீங்க பாடுங்க. தெரிந்தவன் புறமூன்றுடன் மாட்டிய சேவகன் பரிந்து கை தொழுவார் அவர் தம்மனம் பாவினான் பரிந்த வெஞ்சிலை ஒன்றுடையான் மழபாடியே புரிந்து கை தொழுமின் வினையாயின போகுமே. சிற்றம்பலம். பெருமானை புரிந்து வழிபட வேண்டும், அதற்காக பரிந்து கைதொழ வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. சந்தவார் குழலாள். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சந்தவார் குழல் லாலுமை தன்னொரு கூருடை எந்த யான் இமயாதமு கண்ணினன் எம்பிரான் மைந்தன் வார்பொழில் சூழ்மழ பாடி மருந்தினை சிந்தியா எழுவார்வினை ஆயின தேயுமே. மைந்தன் வார்பொழில் சூழ்மழ பாடி மருந்தினை சிந்தியா விழுவார்வினை ஆயின தேயுமே. நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்முடைய நினைப்பெல்லாம் பெருமானிடத்திலே இருக்க வேண்டும். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமானாய் என்ற வகையிலே சிந்தையாய் எழுவார் வினை தீருமே. ஆனா எந்த செயல் செய்தாலும் பெருமானுடைய நினைவோடு செய்தால் எல்லாம் சிவன் செயல் என்ற வகையிலே நல்ல நாமையும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இரக்கம் ஒன்று இலான். வாங்க பரிமளம்மா. இரக்கம் ஒன்றும் இலான் இறையான் திரு மாமலை இரக்கம் ஒன்றும் இலான் இறையான் திரு மாமலை உறக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர உறக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர விரல் தலை நிறுவி உமையாலொடு மேயவள் விரல் தலை நிறுவி உமை யானோடு மேயவள் வரத்தையே கொடுக்கும் மழபாடியுள் வல்லலே வரத்தையே கொடுக்கும் மழபாடியுள் வல்லலே. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று சொல்லி நாம் வேண்டிய வரங்களை எல்லாம் தருகிற பெருமான். வரத்தையே கொடுக்கும் மழபாடி வள்ளலே, அவன் மிக வரத்தை தரும் வள்ளலாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அப்புறம் 9வது ஆலமுண்ட. ஆலம் உண்டமுதம் அமரர்க்கு அருள் அண்ணலார் காலன் ஆருயிர் வீட்டிய மாமணி கண்டனார் சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விடம் மாலையன் வணங்கும் மழபாடி எம்மைந்தனே மாலையன் வணங்கும் மழபாடி எம்மைந்தனே.
மால் அயன் வணங்கும் திருமாலும் பிரமனும் வழிபடுகிற தெய்வம். அப்ப என்னது? யான் எனது என்ற செருக்கற்ற இடமே திருமாலும் அயனம் என்று சொல்வார்கள். அந்த சூழலே பெருமானுடைய திருவடியை வணங்குகிற இடமாக இருக்கிறது மழபாடி என்று சொல்லி நம்முடைய ஆணவத்தை கெடுக்கிற இடம். வாழ்க. கலியின் வல்லமனம். கலியின் வல்லமனம் கருஞ்சாக்கிய பேய்களும் நலியும் நாள் கெடுத்தாண்ட என நாதன் வாழ்பதி பலியும் பாட்டோடு பன்முழவும் பல ஓசையும் மலியும் மாமழலை பாடியை வாழ்த்தி வணங்குவோமே. மலியும் மாளிகை அது பாடிட்டு மலியும் மாளிகை சூழும் மாமழை பாடில் வல்லை கலிசையும் மாமதி சூழ் கடல் காழி கவனியன் ஒலி செய்த பாடல்கள் 10 வை வல்லார் உலகத்திலே. அடுத்த பாட்டுல பாய்தான் இருக்குது. அதனால அதையும் சேர்த்து பாடிட்டாங்க. என்ன அந்த பதிக பலன் சொல்றாம இந்த திருக்கடைக்காப்பு பாட்டுல அது ஃபுல்லா அந்த பாடல் நிறைவு பெறல. இருக்கிற அந்த 2 லைன் மட்டும் பாடியிருக்காங்க. மலியும் காழிகள் மலியும் மாளிகை சூழ் மழபாடி வள்ளலை கலிசை மாமதில் சூழ் கடற்காழி கவுனியன். அந்த கவுனியன் பாட அதுக்கு என்ன அந்த பாடலுக்கு பலன் அந்த மழபாடி பெருமானை வாழ்த்தவும் வணங்கவும் செய்தல். பெருமான ஐயா எனக்கு வாழ்த்த வயது இல்லையான்னு பல பேர் சொல்லுவாங்க. அது ஒரு அரசியல் சொல், சும்மா மரியாதைக்காக சம்பிரதாயத்துக்காக சொல்ற சொல். ஆனால் பெருமானை வாழ்த்தவும் செய்யலாம், வணங்கவும் செய்யலாம். இதுல இருந்தா இங்கிருந்து கொண்டு போனதான் சேக்கிழார் வாக்கு. அந்த முதல் பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவது என்று சேக்கிழார் அந்த வாக்கு எங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி தேவாரத்திலிருந்து வந்ததுதான். பெருமானை வாழ்த்தவும் வணங்கவும் செய்தல் ஞான சம்பந்தர் கொடுத்த கொடை. மலியும் மாமழபாடியை வாழ்த்தி வணங்குவே என்ற அந்த சொல்லதான் அவர் முதல் பாடலிலே வைத்து அருளியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான் என்று சொல்வார்கள். அந்த வாழ்த்தி வணங்குதல் என்று சொல் ஞான சம்பந்தர் கொடுத்த கொடையாக சேக்கிழார் பெருமான் அதை தலைமையிலே எடுத்து போற்றி வைத்து பெரிய புராணத்தின் முதல் பாடலாக அமைத்தார் என்று சொல்லுவார்கள். அதனால அருமையான அந்த வாழ்த்தி வணங்குதல். அப்ப நம்ம அது வயது வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை. இறைவனை வாழ்த்தவும் செய்யலாம், வணங்கவும் செய்யலாம். வாழ்த்தினால் நம்முடைய பெருமை உயரும், வணங்கினால் நமக்கு அந்த சிறுமை தீரும் என்று சொல்வார்கள். சிறுமை தீர்வதற்காக வணங்குதல், பெருமை சேர்வதற்காக வாழ்த்துதல் என்று பெருமைக்கும் சிறுமைக்கும் அடையாளமாக வாழ்த்துதல் வணங்குதல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து மங்களக்குடி 10வது பதிகம். இதுவும் இந்தளப்பண்ல பகற்பண் 4ஆக 9-12 நாடுகளை 9-36 10-48க்குள்ள இந்தோளப்பண்ணிலே அமைந்தது. இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரியினுடைய வடகரையிலேய 38வது தலமாக கும்பகோணம் கதிராமங்கலம் வழியா மயிலாடுதுறை போற பாதையில் இருக்குது. சாமி பிரணவநாதேஸ்வரர் என்று, பிரணவம் என்பது நம்முடைய ஓங்காரம் தான். அந்த ஓங்காரநாதனை பிரணவநாதேஸ்வரர் வைத்திருக்கிறார்கள். அம்பலவாணர் அந்த சாமி அம்பாள் மங்களனாகி இருக்கிறாள். இங்கே ஞான சம்பந்த பெருமான் அருளிய 293வது பாட்டு. நன்றிங்க. தனது 5வது யாத்திரையின் ஒரு பகுதியாக கோடிகா அமர்ந்த தேவர் சிகாமணியையும் கஞ்சனூர் ஆண்ட கோவையும் நேரில் கண்டு வணங்கி பதிகங்கள் பாடிய ஞான சம்பந்தர் பின்னர் மாந்துரை மஞ்சனை வணங்கி பாடி திருமங்கலக்குடி சார்ந்ததாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருளுகிறார். அப்பர் பிரான் தனது திருத்தாண்டக பதிகத்தில்
கஞ்சனூர் ஆண்ட கோ என்றும் கஞ்சனூர் கற்பகம் என்றும் இறைவனை குறிப்பிடுகின்றார். அந்த தொடரினை சேக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே கையாண்டுள்ளார். அந்த இடம் சுட்டும் பாடல் வரிசை என் பெரிய புராணத்திலே 293. கஞ்சனூராண்டதம் கோவை கண்ணுற்று இறைஞ்சி முன்போந்து மஞ்சனை மாமதில் சூழும் மாந்துரை வந்து வணங்கி அஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு அகன்று அன்பர் முன்னாக செஞ்சடை வேதியர் மன்னும் திருமங்கலக்குடி சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருக்கஞ்சனூர் மற்றும் திருமாந்துரை முதலிய தலங்களெல்லாம் வழிபட்டு கொண்டு இது இந்த திருமங்கலக்குடிக்கு வருகிறார். அந்த திருமங்கலக்குடியில இருப்பவர் செஞ்சடை வேதியர் மன்னும் திருமங்கலக்குடி. வேதியர் என்பது ஐந்தெழுத்தை ஓதுகிற பெருமான். அந்த பெருமான் தங்கியிருக்கிற மங்களக்குடி 5 எழுத்தாலே நமக்கு மங்களம் வாழ்க்கையிலே மங்களம் நிகழும். அதனாலே அந்த இடத்துக்கு மங்களக்குடி என்று பேரு. அங்கே அருளிய முதல் பாடல். சீரினார் அணியும் அகில் அகில் சந்தும் செறிவரை வாரி நீர் வரு பொன்னி வடமங்கலக்குடி நீரின் மாமுனி வன்னோடும் கைகொடு நீர்தனை பூரித்தாட்டு அச்சிக்க இருந்த புராணனே. இது காவிரியிலே வடகரையில் அமைந்திருப்பாலே இதனை வடமங்கலக்குடி என்று சொல்லி அங்கே பெருமானை தொழுதபடி நீர்தனை புரித்து ஆட்டி அச்சிக்க இருந்த பிரான். பெருமானை நீரினாலே நீராட்டுதல், நீரினாலே அர்ச்சித்தல் ரெண்டுமே உண்டுன்னு சொல்லி நீர்தனை பூரித்து ஆட்டி அச்சிக்க இருந்த புரான் என்று பெருமானுக்குரிய அந்த அபிடேக பொருளாகவும் அர்ச்சனை பொருளாகவும் அந்த காவிரி நீர் திகழ்கிறது என்று சொல்லிய பாடல். அதனாலதான் அவர் பெருமான நீர்ல ஆட்டினாவோட போதும்னு நான் சொன்னதை நம்ம தாமரையா ரொம்ப ஐயா அவ்வளவு ரொம்ப எளிமையாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் பெருமான் அருமையில் வெளியே அழகே போற்றினர்களே நீரினாலே பெருமானை ஆட்டவும் செய்யலாம் அர்ச்சிக்கவும் செய்யலாம் என்று ஞான சம்பந்தம் சொல்றேன், நான் சொல்லல. வாழ்க வாழ்க. தாமரை இருக்காங்களா? வரலையா? இருந்தா அந்த அடுத்த பாட்டு பாட சொல்லன்னு பார்த்தேன். சரிங்க. சிவாய நம. குன்றத்தூர்ல இருந்து பனங்கொள் ஆடரவன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பணம் கொள்ளாடு அரவு அங்குள் நல்லார் பயின்று ஏத்தவே மணங்குள் மாமையில் ஆளும் போலில் மங்களக்குடி இணங்கு இளா மறையோர் இமையோ தொழுதேத்திட அணங்கினோடு இருந்தான் அடியே சரணாகுமே. இணங்கிலா மறையோ இமையோ தொழுது ஏத்திட அணங்கினோடு இருந்தான் அடியே சரணாகுமே. சிவாய நம. இங்க இருக்க பெருமானுக்கு ஓங்காரநாதன்னு பேரு. ஆனா அந்த ஓங்காரநாதனை உங்க பிரணவநாதேஸ்வரர் மாத்திட்டாங்க. அப்போ அந்த ஓங்காரத்தின் மூலமாக நாம் மங்களத்தை பெறலாம். சாமிக்கு மங்கள நாயகின்னு பேரு. அதனால அணங்கினோடு இருந்தால் அடி சரண் என்று சொல்லி ஓங்காரத்தை ஓதி அந்த பெருமாட்டியாகிய மங்கள நாயகி நாம் சரணடைந்தால் அந்த சக்தியாகிய அந்த பெருமாட்டி நம்மை சிவத்திடையே கொண்டு சேர்ப்பாள் என்ற வகையிலே அமைந்த வனப்பு வழியாக சிறப்பாகிய சிவத்தை அடைவதுதான் சைவம். சிவம் என்பது சிறப்பு, வனப்பு என்பது அந்த மங்களத்தின் அடையாள். அதனால மங்களக்குடின்னு பேரு. அந்த மங்களம் நமக்கு எப்படி வரும்? அந்த ஓங்காரத்தின் மூலமாக வரும். ஆனால் அந்த பெருமான் ஓங்காரநாதன். அவனை பிரணவநாசரம் மாத்திட்டாங்க. ஆனால் மணிவாசக பெருமான் திருவாசகத்தை ஆரம்பிக்க சொல்ல எப்படி ஆரம்பிச்சார்? உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்று ஆரம்பிச்சார். அப்ப அது நம்மை உய்விக்கும். முடிக்கும் போது அதே மாதிரி ஓங்காரத்துல கொண்டு போய் முடிச்சார். அந்த அச்சோப்பதிகத்துல தையலார் மையரிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யுநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவாரச்சோவே. அந்த ஓங்காரம் என்பது அருமையான தமிழ் சொல். அதை வட சொல்லா மாத்திட்டாங்க பல பேர். ஆனா
அது அகரம் என்றும் உகரம் என்றும் மகரம் என்றும். அகரம் என்பது இறைவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவர் வாக்கு. அதனாலே அகரம் என்பது இறைவனாகிய நம்ம எதை குறிக்கும்? பதியை குறிக்கும். முப்பொருள் உண்மைகளே பதி பசு பாசம். அந்த அகரம் வந்து பதியை குறிக்கும். அடுத்து மகரம் என்பது அகரம் உகரம். உகரம் என்பது நம்முடைய உயிரை குறிக்கும். அது வந்து பசு. மகரம் என்பது நம்மிடத்தில் இருக்கிற மாயை. அந்த மாயை வந்து பாசத்தை குறிக்கும். பதி பசு பாசம் என பகர்மூன்றும் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சித்தாந்த சைவ உண்மையை புலப்படுத்துவதால் ஓங்காரம். அந்த ஓங்காரநாதனை பிரணவநாதேஸ்வர மாத்தி அந்த ஓங்காரத்தை ஓதினால் நமக்கு மங்களம் வருமான அந்த மங்கள நாயகி, அந்த மங்கள நாயகியாக அந்த பெருமாட்டியை, அந்த அணங்கை தன்னுடைய கொண்டாள். அவளை சரணடைந்தால் நாமும் மங்களம் பெறலாம், நாமும் சிவமாகலாம் என்று சொல்லி அந்த அமைந்த அந்த ஓங்காரத்தை நினைவுற பாடல். அந்த ஓம் தான் என்ன பண்ணுன்னா நம்முடைய மூலாதாரத்தை இறை ஆற்றலை மேலே கொண்டு வரும். அந்த மேலே கொண்டு வந்து அதை ஒரு ஆதாரமாக நிறுத்தி இறுதியில கொண்டாந்து பூர்வ நடுவின இலாடத்தானத்திலே சேர்த்தல். ஓங்காரம் ஓதி அதுதான் யோக நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த யோக நிலையிலே இறை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து உருவத்தானத்துக்கு இலாடத்தானத்துக்கு கொண்டு வருதல். அங்கிருந்து அதை வேள்வி முகத்துல செலுத்தி அப்புறம் அதை கலசத்துல செலுத்தி அதை பெருமாட்டுக்கு எடுத்து மீண்டும் நம்மேலி தொழிலான அது மறுபடியும் அங்க ஒடுங்கும். அதுதான் ஓங்காரம்னு நம்முடைய பெரியவர்கள் பொருள் சொல்லுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடல் வாழ்க்கை வாழ்க்கை. மூன்றாவது பாட்டு கருங்கை யானை ஏறுரி போர்த்தவன். சொல்லினே இருக்கலாம் 24 மணி நேரம் அந்த மாதிரி கருங்க யானை ஏறுரி போர். கருங்கையானையின் ஈரிருவோர் திடு கல்வனார் மருங்கலாம் மணமார்பொழில் சூழ் மங்கள குடி அரும்பு சேர்மலர் கொன்றையினான் அடியன்பொடு விரும்பி ஏத்தவல்லார் வினை ஆயின வீடுமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை எப்படி ஏற்றணும்? அன்போடு விரும்பி ஏற்ற வேண்டும். ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்று ஆசையா வழிபடக்கூடாது. ஆசையா வழிபட்டா பெருமானத்தை எதிர்பார்க்க. அதனால்தான் திருமலோடு சொல்வார், ஆசை இறைமின்கள் ஈசனோடாயினும் ஆசை இறைமின்கள் ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு. அவ பெருமானை ஆசையினாலே வழிபட்டு எனக்கு அது ஓணும் இது ஓணும்னு கேட்கறத விட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு வழிபடுதல். அதுதான் காரைக்காலமரம் கற்றுக் கொடுத்த பாடம். பெருமானே என்னுடைய இடரை எப்ப தீர்க்க போறான்னு சொன்ன அந்த காரைக்காலமையார் முதல் பாட்டு அற்புத திருமதில அடுத்த பாட்டை எப்படி பாடினார்? இடரு களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடுமென்மனார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சவர்க்கு. ஆக அன்போடு வழிபடுதல் அததான் இங்க சொல்லி காட்டினார். அன்போடு விரும்பி ஏத்தவல்லார் வினையாயினகளும். ஆசையால் வழிபட்டால் வினைகள் பெருகும், அன்போடு வழிபட்டால் வினைகள் வீடும் தேயும்னு சொல்ற நல்ல பாட்டு. வாழ்க வாழ்க. பறையினோடு ஒலி. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கிடுவார் மங்களக்குடி குறைவிலா நிறை வேகுணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னேறி காண்பாரே. குறைவிலா நிறை வேகுணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னேறி காண்பாரே.
அந்த பாட்டு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்லக்கூடிய வகையில குறைவிலா நிறைவே குணமில் குணமே. இசைக்காக அந்த வே குணம்னு போட்டிருக்காங்க. அந்த வே வந்து அந்த பக்கம் போயிடுச்சு சொல்லு. அது இசைக்காக போட்டது. வே குணம் அல்ல. குறைவிலா நிறைவாக அவனும் இருக்கிறான். கோதிலா குணமில் குணமாக இருக்கிறான். குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று சொல்லி, ஆக இசை மரபு வேறு, நம்முடைய அந்த பொருள் மரபு வேறு. பெருமான் குறைவிலா நிறைவாய் கோதிலா அமுதாய் ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றாய் இருக்கிறான். அவனை முறைமையால் வணங்க, முறை என்பது என்ன, இந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த முறை அல்ல. முறைமையானது திருமுறையாலே வணங்குதல். நமக்கு பெரியோர் கொடுத்த கொடையாகிய திருமுறையாலே வணங்கினால் நாம் என்ன பண்ணலாம், அந்த முன்னெறியாகிய சைவ நெறியிலே செழித்தோங்கு வாழலாம் என்று சொல்கிற வகையிலே ஞான சம்பந்தர் கொடுத்த பாடல். வாழ்க வாழ்க. ஐயா அதை நான் சேர்த்தே படிச்சிடுறேங்க ஐயா. சேர்த்துல பிரிச்சு படிக்கலாம். சேர்த்து படிச்சு பிரிச்சு படிக்கலாம் சொன்ன. ஒரே ஒரு வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. சேர்த்து படிச்சா இசை, பிரிச்சு படிச்சா பொருள், அவ்வளவுதான். இறைவன் சொல்லும் பொருளுமா இருக்கிறான். இசை வேணா பிரிச்சு சேர்த்து படிச்சுக்கலாம், இத பொருள் வேணும்னா பிரிச்சு படிக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. வேறுபாடு அறுவையிலேயே அழகை போற்றி. திருச்சிற்றம்பலம். பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கிடுவார் மங்களக்குடி குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. இந்த ஒரு பாடல் வச்சுட்டு 1.5 மணி நேரம் பொருள் சொல்லலாம். அந்த மாதிரி பொருள் நிறைந்த பாடல். அதனால இந்த பாடல்ல திருமுறையில எல்லா பாட்டுமே அப்படித்தான். ஆனா நம்ம போற போக்குல ஏதாவது ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருள் சொல்ல அப்படி வேகமா படிச்சுட்டே போறோம் பாராயணம்ன்றதுனால. அதனால அவன் பறையினோடு ஒலி பாடலோடு ஆடல். அவன் நம்ம பறை ஒலி, அந்த பறை ஒலி நம்முடைய உணர்ச்சியை தட்டி எழுப்பும். அப்படி தட்டி எழுத்துகிற போது பெருமானை நோக்கி பாடவும் செய்யலாம், ஆடவும் செய்யலாம். அப்படி பாடவும் ஆடவும் செய்யும் போது மறையாகி 5 எழுத்தை ஓத வேண்டும். அப்படி மறையாகி 5 எழுத்தை ஓதினால் அந்த மங்களக்குடியில் இருக்கிறவன் நம்முடைய நம்முடைய எல்லார் உள்ளங்களில் வந்து மல்கி நிற்பான். எதனாலே அவன் குறைவிலா நிறைவானவன், கோதிலா அமுதானவன், குணங்களே இல்லாத குணமில்லாத குணத்தை உடையவன், எண்குணம் உடையவன். அவனை நம்முடைய முன்னோர்கள் அருளிய முறையாகிய திருமுறையினாலே வணங்கினால் அந்த முன்னெறியாகிய சைவ நெறி நம்மை ஆட்படுத்தும் என்று சொல்கிற வகையில அமைந்த பாடல் என்று இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இன்னொரு முறை பாடுங்க, 2 முறைக்கு 3வது முறையும் பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பறையினோடொலி பாடலும் பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கிடுவார் மங்களக்குடி குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறை
முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. முறை என்று சொல்லி இந்த சடங்கு சம்பிரதாயத்தை வழியா நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை வழிபடணும் சொல்ற அந்த மரபு வேறு, அது வைதிக மரபு. இங்க சைவத்திலே அவன் குலைவரா நிறைவாய் கோதிலா அமுதாய் இருக்கிறான். அவனை திருமுறையினாலே வழிபட்டால் அந்த முன்னறியாகிய சைவம் நம்மை ஆட்படுத்தும் என்று சொல்கிற நல்ல அருமையான பாட்டு. வாழ்க வாழ்க. அப்புறம் 5வது ஆநிலங்கிழ முனுசாமியா வாங்க. சிவாய நம சிவாய நம. ஆநிலம் கிளர் ஐந்தும் அபிர் முடி ஆடிவோர் மாநிலங்கையினான் மனம் ஆமங்கல குடி ஊனில் வெண்டலை கையுடையானுயர் பாதமே ஞானமாக நின்று ஏதவல்லார் வினை நாசமே ஊனில் வெண்டலை கையுடையானுயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்தவல்லார் வினை நாசமே. ஊனில் வெண்தலை என்று கையிலே பிரம்ம கபாலத்தை ஏந்திருக்கிறான். ஆனால் எது ஞானம்? அந்த பிரம்ம கபாலத்திலே நம்முடைய யான் எனது என்ற செருக்கை இட்டால் நாம் அவனுடைய திருவடியை எழலாம். அந்த திருவடியே ஞானம் என்பதுதான். பாதமே ஞானமாக நின்று ஏத்துவார் என்று, உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்துவார். உயர் பாதம்னு சொன்னார். எதனால? அது ஒன்றுக்கொன்று உயரும். ஒன்று சக்தி திருவடி, இன்னொன்று சிவ திருவடி என்று சொல்லி அந்த ஒன்றுக்கொன்று உயர்ந்த பாதம், அந்த பாதத்தான் உண்மையான ஞானம் என்று சொல்வார் என்று சொல்கிற பாடல். அப்ப தேவாரத்தில் எல்லா பாடம் உயர்ந்த பாடல் தான். நம்ம அதை நின்று ஞானமா பொருள் சொன்னா தானா அது விளங்கும். புத்தகத்தை எடுத்து பொருளை தேடி அகராதி பார்த்து படிக்கிற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. பழகால் படிக்க 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 அந்த உணர்ச்சி, அந்த உரை தானாக நம்முடைய உள்ளத்திலே எழும். அந்த வகையிலே அமைந்ததுதான் தேவாரம் திருவாசகம். வாழ்க வாழ்க. தேனுமாய் அமுதாகி. சிவாயா. தேனுமாய் அமுதாகி நின்றான் தெளி சிந்தையுள் வானமாய் மதிசூட வல்லான் மங்கள குடி தேனுமாய் அமுதாகி நின்றான் தெளி சிந்தையுள் வானுமாய் மதிசூட வல்லான் மங்கள குடி கோனை நாள்தோறும் ஏத்தி குணங்கொடு கூறுவார். கோனை நாள்தோறும் ஏத்தி குணங்கொடு கூடுவார். ஊனமானவை போயரும் உய்யம் வையதே. ஊனமானவை போயரும் உய்யம் வகையாதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தேனுமாய் அமுதாகி நின்றான் தெளி சிந்தை. பெருமான் தேனாக இருக்கிறான், அமுதாக இருக்கிறான். அமுதுன்னா ஏதோ கடல்ல இருந்து வந்த நஞ்சை கொடுத்தா அதுக்கப்புறம் அமுது வந்ததுன்னு அது ஏதோ ஒரு புதிய பொருளாக நினைத்து கொண்டுறாள். அமுது என்பது நாம் தினம்ங்கிற உணவுக்கு அமுதுன்னு பேரு, அமுது ஊட்டுதல்னு. ஆனா தேன் என்பது நாக்கினுடைய சுவையை சொல்லி நாக்கினுடைய சுவையை நிறைவுபடுத்தும். அமுதம் என்பது நம்ம வயிற்றுக்குள்ள போய் வயிற்றை நிறைவுபடுத்தும். இந்த தெளிவுதான் நமக்கு வேண்டும் என்பதற்காக தேனும் அமுதமாயின்ற தெளி சிந்தை என்று சொல்லி அவன் பெருமான்
நமக்கு தேனாக நாக்கை தித்திக்கும் சிவபெருமான் இருக்கிறான். அமுதமாக நம்முடைய வயிற்றை நிரப்பி நம்முடைய உயிரை காக்கிற பொருளாக அவன் இருக்கிறான் என்ற நிலையிலே பெருமானை சிந்திக்க வேண்டும் என்கிற வகையிலே ஞான சம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வேள்படுத்திடு கண்ணின. 7வது பாட்டு. மணி ஆயிடுத்து. திருச்சிற்றம்பலம். வேல்படுத்திடு கண்ணினான் மேருவில்லாகவே வானரக்கர் புறமெரித்தான் மங்களக்குடி ஆளும் ஆதி பிரமனடி கண்ணடைந்தெத்தவி ஆளும் ஆதி பிரம்மனடி கல்லடைந்தெத்தவி கோளு நாளவை போரும் குற்றமில்லார்களே கோளும் நாளவை போயரும் குற்றமில்லார்களே. திருச்சிற்றம்பலம். கோளும் நாளும் ஆகிய அந்த கோளாலும் நாளாலும் வருகிற குற்றங்கள் எல்லாம் அறுக்கவல்ல கோளிலியம் பெருமானாக அவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. பொலியும் ஆழ்வாய். 8வது பாட்டு. செண்பகவல்லியமா வாங்க வந்தவாசி. திருச்சிற்றம்பலம். ஒலியும் ஆழ்வரை பூக்கெடுத்தான் புகழ்ந்தேத்திட வலியும் வாளொடு நாள் கொடுத்தான் மங்கள குடி புலியின் ஆடையினானடி ஏத்திடும் புண்ணியர் மலியும் வானுலகம் புகவல்லவர் காண்மினே புலியின் ஆடையினானடி ஏத்திடும் புண்ணியர் மலியும் வான் உலகம் புகவல்லவர் காண்மினே. திருச்சிற்றம்பலம். நாம் தவறு செய்தால் நம்மை தண்டிக்கவும் செய்தான். அந்த தவறை உணர்ந்தால் நமக்கு வேண்டிய பொருள்களையும் கொடுப்பான். அதற்கு அடையாளமாக அங்க மால்வரை புக்கெடுத்தான் என்று ராவணனை தண்டிக்கவும் செய்தான். அதோடு அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தான். தீமையை அடக்குவான், நன்மையும் செய்வான் என்ற வகையில் அமைந்த பாடு. 9வது. ஞாலம் முன் படைத்தான். படிக்கிறீங்கயா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞாலம் முன் படைத்தான் நளிர் மாமலர் மேலையன் மாலும் காணா ஓனா எரியான் மங்கள குடி ஏலவா குழலால் ஒரு பாகம் இடை கொடு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதே ஏலவார் குழலால் ஒரு பாகம் இடை கொடு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதே. சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. நன்றியா. திருவடிவன. ஏலவார் குழலோடு என்று ஏகம்பநாதனை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாட்டை சொல்லலாம். அவன் கோலமாகி நின்றான், அவன் குணம் அவன் கூறும் குணம் குணமது என்று அவன் என்குணத்தான இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. மெய்யின் மாசினர். கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. 2:10. சிவா 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 சிவா. 10வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவா. மெய்யின் மாசினர் மேரிய நீர் துவாரடையர் பொய்மை விட்டிடும் கொடிய தேர்மங்கள குடி செய்ய புழல் கங்கை செறிதடை ஐயன் சேவடி ஏத்தவல்ல கழகமே ஐயன் சேவடி ஏத்தவன் வல்லர்கள் ராகவே. சிவாஜி சித்தமும் நன்றியா. வணக்கம். நம்ம ரொம்ப பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம்.
ஐயன் சேவடியேத்த அழகாகுமே. பெருமானுடைய திருவடியை வணங்கினால் நம்முடைய உருவம் அழகாக இருக்கும்னு ஞானசம்பந்தர் சொல்றார். ஐயன் சேவடியேத்த வல்லார்க்கு அழகாகுமேன்னு பியூட்டி பார்லர் இருப்பாம பெருமானை இருந்த இடத்திலிருந்தே வழிபட்டால் அவன் நமக்கு வேண்டி அழகை தருவான் என்று சொல்கிற அருமையான மங்களக்குடி பாடல். வாழ்க வாழ்க. மந்தமாம் பொழுது மங்களக்குடி. நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்ம செல்வம் அம்மா, நீங்க பாடுறீங்களா? அதங்க. மந்தமாம் பொழில் சூழ் மங்களக்குடி மன்னிய எந்தையை எழிலார் பொழில் காழியர் காவலன் சிந்தை செய்தடி சேர்த்திடு ஞான சம்பந்தன் சொல் முந்தியேத்த வல்லார் இமையோர் முதல்லாவாரே. சிந்தை செய்தடி சேர்த்திடு ஞான சம்பந்தன் சொல் முந்தியேத்த வல்லார் இமையோர் முதல்லாவாரே. திருச்சிற்றம்பலம். முந்தியேத்த வல்லார் இமையோர் முதலாவரேன்னு சொல்லி முந்தியத்தினது போட்டா போட்டி போட்டு முன்னுக்கு போய் பார்த்தது இல்ல. நம்ம ஆசையை நீக்கி அன்பு சேர்க்கிற முந்தி, ஆசையை நீக்கி அன்பு சேர்க்கிற முந்தியை முந்தி என்று இங்கே சொல்லுவார்கள். அந்த அன்பினாலே நாம் இமையோர் முதலாக இந்திர பதவி பெறலாம் என்று சொல்கிற வழியான அந்த பதிக பலன் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மிச்சம் நாளைக்கு டைம் ஆயிடுச்சு, 7 நிமிஷம். அப்பதான் தொடர்ந்து செய்ய முடியும். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியில் இதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. ராஜாயா வாங்க. பொண்ணு சொல் பாட்டு பாடிடலாமா ஐயா? நீங்க பொண்ணு சொல் மட்டும் பாடுங்க. ஆமா, ராஜாயா வாங்க. சரி. மூன்றங்கு இலங்கு நயனத்தான் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தீத்து அமுதூரி தான் தெளிந்தங்கு பூந்தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை கோந்தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அண்ணனடையீர் பொன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நம்ம படிச்ச பாடலாம் ஊன் தங்கி உள்ளிருக்கும் பதிகம். வாழ்க வாழ்க. மங்களக்குடி பதிகம் ஊன் தங்கி உள்ளிருங்கு இருக்கும் பாடல்கள். வாழ்க வாழ்க. நிச்சயம். நன்றிங்க ஐயா. வாங்க ராஜா தம்பதிகள் வாங்க, வாழ்த்து சொல்லுங்க. தனிஷ்கா ஆரம்பிக்கிறாயா? வாங்க சார் வாங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. சிவாய நம. நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை, கண்ணில் நல்லாரோரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிகள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வில் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அழகு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்
வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் திணையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மலைவேணியன் அழகிரி ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன் புனல் வேந்தன் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமே சூழ்க வையகமும் துயர் தீர்த்தவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. மகிழ்ச்சி. வாரத்தின் முதல் நாள் சிதம்பரம் போறாங்க, 2 நாளைக்கு விடுப்பு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாரத்தின் முதல் நாள் அதுவும் மிகப்பெரிய நிகழ்வாக இன்னைக்கு நடந்திருக்குது. ஐயா விரிவுரையா பேசுறாங்க இன்னைக்கு. அழகா வாழ்த்து சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்கூடிய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சியை மீது நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க வாங்க.